தட்டு தடுமாறி கரையேறி வந்த வீரர்கள் சிலருக்கு மருத்துவ உதவிக்கு ஏற்பாடு செய்துவிட்டு தேரிலே அமர்ந்திருந்தார் புக்கர். சம்புவராயரின் வீரத்தை அறிந்திருந்த போதிலும் இப்படி ஒரு தாக்குதலை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. விடுவதற்கு இன்னும் ஒரு சாம பொழுது இருந்தது. அதுவரை போர்த்திருந்துதான் அடுத்த கட்ட தாக்குதலை தொடங்க வேண்டும் என்பதில் புக்கர் உறுதியாக இருந்தார். அதே நேரத்தில் விரிஞ்சிபுரம் காவல் கோட்டையில் மல்லிநாதர் இருந்த வீரர்களுக்கு அடுத்த படைப்பிரிவு ஆற்றில் இறங்காதது யோசனையை ஏற்படுத்தியது. ஆற்றின் கரையை விட்டு இறங்காமல் நிற்கும் தேர்ப்படையும், யானைப்படையும், குதிரைப்படையும், காலார்படையும் அங்கேயே முகாமிட்டு தங்குவதும் தெரிந்தது. இனி அவர்கள் விடியும் வரை ஆற்றை கடந்து வரமாட்டார்கள். இரவிலே வந்தால் தாக்குவது எளிது என்று நினைத்தவர்கள் இருளே நமக்கு பலமாக அமைந்துவிட்டதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு சிறு பகுதி வீரர்கள் இந்த தாக்குதலை பலியாகி இருக்கிறார்கள். இன்னும் இது போல 10 மடங்கு வீரர்கள் அவரிடம் இருக்கிறார்கள். தேவைப்பட்டால் விஜயநகரத்திலிருந்து வருவிக்கலாம். விடிந்த பிறகு நம்முடைய படைப்பலத்தை அறிந்து கொண்டு தாக்குவதுதான் அவர்களின் திட்டம். அதற்குள் அவர்களுக்கு கிளி ஏற்படுத்தி மேலும் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும்.